வணக்கம் அன்பு நண்பர்களே. வெற்றிகரமாக ஐபிஎல்லோட முதல் மேட்ச் போடுறோம். 72 மேட்ச் பக்கம் வரும். எல்லா மேட்சுக்குமே நான் வீடியோ கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அது சாத்தியமானா கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு முக்கியமான யாராவது கூப்பிடுவாங்க, இல்லை எனக்கே உடம்பு சரியாமல் போகும். இருந்தாலும் எல்லா வீடியோவுக்கும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதற்காக கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் தத் புருஷாய வித்மகே சக்தியுதாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா தே. ஓகே, வெற்றிகரமாக விநாயகருக்கு போட்டாச்சு. கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஸோ ரைட்டு. கிரிக் புஷ் நிறுவனத்தில் வழக்கமாக காலையில் 10 மணிக்கு போடுவாங்க. இந்த முறை 4 மணி 15 நிமிஷத்துக்கு தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு மேட்சாக கூட இருக்கும். பட் இதே ரெகுலராக போட்டாங்கன்னா கஷ்டம். ரைட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேகேஆர் முதல் மேட்ச், ஐபிஎல் முதல் மேட்ச் கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச்சு. இதில் யாரெல்லாம் விளையாடுறதுக்கான ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவிண்டன் டிகாக் கேகேஆர் சார்பாக லக்னோவில் இருந்தவர் வந்து இப்போ குவிண்டன் டிகாக் கேகேஆருக்கு போயிட்டாரு. குவிண்டன் டிகாக், ரிங்கு சிங்கு, அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ராமன்தீப் சிங்கு, ஆண்ட்ரி ரசல், சுனில் நரைன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஹெச்சி ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி சார்பாக ஃபில் சால்ட், விராட் கோலி, டீம் டேவிட்டு, ஜிதேஷ் சர்மா போன தடவை பஞ்சாப்ல விளையாண்டவர், ரஜத் பட்டிடார் கேப்டன், லியாம் லிவிங்ஸ்டோன், குர்னூல் பாண்டியா, யாஸ் தயால், ஜோஸ் ஹேசில்வுட்டு, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா இவங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம விக்கெட் கீப்பராக பார்த்தீங்கன்னா ஃபில்ஸ் இன்னைக்கோட நட்சத்திரம், அதாவது இன்றைய நட்சத்திரம் மணி மேட்ச் நடக்கும்போது 7:30 மணிக்கு என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது 22 மார்ச் 2025 சனிக்கிழமை. நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் நடக்குது. அதில் மேட்ச் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் முடிகிறதுக்கு 11:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம், 7:30 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாதத்தில் 8 டிகிரி கிடக்குது. ஸோ மூல நட்சத்திரத்தில் தான் மேட்ச் முடியுது. தனுசு ராசியில் முடியுது. தனுசு ராசியில் நடக்குது. தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் வந்து விக்கெட் கீப்பராக குவிண்டன் டிகாக் எடுத்துக்கலாம், ஃபில் சால்ட் 2 பேரும் எடுத்துக்கலாம். பேட்டிங்கில் ராமன் போவல் போன முறை டெல்லிக்காக விளையாண்டவர்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் விளையாண்டவர். ராமன் போவல், ரஜத் பட்டிடார், ரிங்கு சிங்கு, விராட் கோலி இவங்க 4 பேரும் பேட்டிங்கில் எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் சுனில் நரைன், லியாம் லிவிங்ஸ்டோன், ஆண்ட்ரி ரசல் எடுத்துக்கலாம். பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார் எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், விக்கெட் கீப்பிங்கில் குவிண்டன் டிகாக்கு, ஃபில் சால்ட்டு. பேட்டிங்கில் ராமன் போவல், ரஜத் பட்டிடார், ரிங்கு சிங்கு, விராட் கோலி. ஆல்ரவுண்டரில் சுனில் நரைன், லியாம் லிவிங்ஸ்டோன், ஆண்ட்ரி ரசல், வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இது ஒருவேளை கேகேஆர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தது அப்படின்னா இவரை தூக்கிடுங்க, குவிண்டன் டிகாக் எடுத்துருங்க. ஏன்னா சேசிங்கில் அவர் வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு கம்மி. அதனால் விக்கெட் கீப்பராக ஃபில் சால்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. பேட்டிங்கில் ரஜத் பட்டிடார், ரிங்கு சிங் எடுத்துக்கோங்க. ஆல்ரவுண்டரில் சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயரோட சேர்த்து லியாம் லிவிங்ஸ்டோன், ஆண்ட்ரி ரசல், சுனில் நரைனோட சேர்த்து வெங்கடேஷ் ஐயர் எடுத்துக்கோங்க. பவுலிங்கில் ஹேசில்வுட், ஹர்ஷத் ராணா எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஒருவேளை குழப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் என்னோடய டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அந்த டெலிகிராமோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லைனப் வந்ததுக்கப்புறம் அக்யூரேட்டான ஒரு 13 பேர் கொடுப்பேன். அதில் உங்களுடைய ஜோசிய அறிவு, உங்களுடைய கிரிக்கெட் அறிவையும் சேர்த்து 2 பேரை கழட்டி விட்டுட்டு 11 பேர் போடுங்க.
கண்டிப்பாக ஒரு நல்ல ஓரளவுக்கு போட்ட காசு எடுத்துடலாம். அதுக்குன்னு நான் வந்து இந்த 1-to-1 அதாவது 1:1 ஒருத்தருக்கும் போட்டி, அல்லது 3 பேர் கூட போட்டி, 3 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு ப்ரைஸு, 5 பேர்த்துல 1:5 அந்த மாதிரி போட்டிலாம் நான் போக மாட்டேன். டைரெக்டா நான் 1 கோடி ரூபா 49 ரூபா நான் போடுவேன், எனக்கு 1 கோடி ரூபா வேணும், அந்த மாதிரி ஒரு டீம் கொடுங்கன்னா அது தெரிஞ்சா நான் போட்டு நான் ஒரு 10 டீம் போட்டு 10 கோடி ரூபா வாங்கிட்டு போயிடுவேன். நான் ஏன் உட்காந்து ஜோசியம் பாட்டுக்கிறேன்? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே ஒரு மேட்சுக்கு வந்து கோடிக்கணக்கில் டீம், கோடி வகையான டிசைனில் டீம் உருவாக்கலாம். அதெல்லாம் என்னால் முடியாது. என்கிட்ட பேராசை இல்லாத ஆசை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரெடிக்ஷன் வச்சு சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் அதிகபட்சம் 1-to-1, 1-to-5, 1-to-10, 1-to-10க்கு மேலே போகாதீங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஸோ நன்றி வணக்கம். டெலிகிராமில் டாஸ் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வரும். நன்றி வணக்கம்.